அங்க குறி சொல்லிட்டு மீண்டும் நான் வந்தா எனக்கு கணவன்மார்கள் 5 ராஜாக்கள். ஆமா 4 பேரை கூட விட்டுடனா அந்த மத்தியில இருக்கிறாரு பாரு, எப்ப பாரு உனக்கு காலை சுத்தின மச்சான் அர்ஜுனா. அந்த மனசு அடிக்கடிக்கும் அவருக்கும் எனக்கும் சண்டை வந்துடுறது. ஆமா 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 என்னைக்காவது கணவன் மனைவியா இருந்தால் சண்டை வந்ததானே தீரும். கண்டிப்பா வரும். அந்த சண்டை வந்துச்சுன்னா அடி ஒன்னும் பேசிய கேட்டுக்கிது, நீ குறைத்தியா போனவதானே போடி குறைத்தியன்னு என்னை இழிவா பேசிடுவாரண்ணா. எனக்கு வெக்கமாக்குதுண்ணா. தங்கா, அதை போல ஒரு அபச்சொல் வராதபடி நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ இங்கிருந்து புறப்படு. சமயம் வரும்போது அவனை குறவனா மாத்தி உன்னை அனுப்பிச்சுடுறவன் பின்னாடி. அப்படியா? ஆமா. அப்ப அந்த நேரத்தில் போன குறைத்தியா மாத்திரமா அவனை கொரோனா மாத்திரத்துக்கு என்னால முடியாதா? அவனை கொரோனா மாத்தி நான் அனுப்புவோமா? அவன் உன்னை குறைத்தினா நீ குறவான்னு தோஷம் போயிடுது. எப்படி கேட்க முடியும்? அதனால சென்று வெற்றியோடு வாமா. சரி அண்ணா. அடி மாலை ஐயா சாமி தூங்கல படுத்தோம் சொல்லுமா சொல்லுமா ஐயா சாமி நீ கூட எத்தாலும் படுத்தேன் நான் கேட்டனா நான் வார்த்தா தாடி படுத்தேன் நீ சொல்லமா அவன் இதோட நான் தாடி படுத்தா எழுந்தான் நான் ஏன் படுத்தேன் நீ கேட்டனா நீ அப்படி என்ன கேட்கலாம் பாப்புக்கும் வரப்போகுது ஐயா உரியோ உரி உரியோ உரி உரியோ உரி 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 யாரா கேட்டா அம்மா திரும்பி இருக்கிறா உரி உரி ஐயா சாமி ஐயா மேலூரி கீழூரி நடுவரிடையே சுத்தாலி மக்களா மேலூரி நடுவரி கீழூரி ஏமா நடுவரி மேலூரி எல்லாம் தானே ஐயா போன தாமடா சாமி போன தாம ஏய் போந்தாம ஒரு மாடல கட்டி ஓடுவாங்களா ரைட்டா ஐயா ஆரா புள்ள வைக்கிறடா ஐயா ஆரா புள்ள என்னடா கரியாப்புல சொல்லுங்க ஐயா சாமி ஐயா என் கூதுல என்ன நக்குது தெரியுமாடா ஐயா தூக்கி பார்த்தாதான் தெரியும் ஐயா குறை பாச அரை பாசடா சாமி ஏதோ ஒரு பாச ஐயா சாமி இடத்துல என்ன நக்குதான சொன்ன விடுறேன் கேள்றையே ஏதோ ஒன்று விடாம நானும் பிரியாதான் என்ன வேலை இல்லாது ஐயா சொல்றேன் கேள்றா சாமி ஐயா கொத்து மாட்டேன்
சாமி யாவரம்மா மண்டியா ఈ ఊరే சாமி ఈ ఊరేవా ஐயா சாமி ஐயா எனக்கு கோடியில என்ன இருக்கு தெரியுமாடா சாமி என்ன வச்சிருக்கிற கொச்சு மலை வேப்பம் பொட்டை வியாபம் போட்டா கொடி கல்லி பச்சை ஓனாக்கு காட்டு வானம் பிச்சை நரி கொம்பு இன்னும் மொழிகள் ஆக்குதுரா சாமி காட்டுல வர்ற மக்கள் இதெல்லாம் வச்சிருக்கிறீங்களா ஆமாடையே இதெல்லாம் என்னென்ன பயன்பாடுதா ஐயா சாமி இதெல்லாம் எது எதுக்கு கொடுக்கவும் தெரியுமாடாயே எதனா முக்கியமானதுக்கு எதனா வச்சுக்கிறியா ஐயா கூனர் கோரு ஐயா சாமி கூனா இருக்கக்கூடிய கிழமை கிழவே நேரா நிமித்தா மருந்து உண்டு சாமி இப்படி வலிவா இருந்தா செவிக்க நிறுத்துறியா ஆமாடையே இதுக்குதான் மனு தெரிஞ்சுப்பா ஏமா எங்க பாட்டி ஓட்டி இப்படி கொள்ளக்காய் ஓரத்துல இருக்கிற அப்படியா அவ எப்படியா நான் இப்படி செவிக்க நிக்குவாளா அவளுக்கு ஏதாவது கொஞ்சம் மருந்து கூட என் மகன் கிளி நிமிராதே திரும்புறான் ஐயா நிமித்து காட்டினோம்னா அது உனக்கு கையிலேயே முடியும் சாமி பாத்ரூமுக்கு போனாலும் இப்படி குடிச்சுனே போறான் அவ இப்படி நிமிந்து போற மாதிரி கொஞ்சம் மருந்து கொஞ்சம் கொடு ஐயா சாமி அது இலவசமாவே நான் சொன்ன பிரகாரம் செஞ்சா அவளே நிமிந்துக்குவான் அவன் நிமிந்தா போற மாதிரி எத்தனை 1000 போட்ட ஓஏபி மாசம் 1000 வருது சொல்லு எங்க பக்கமெல்லாம் 3000 வருது தெரியுமா எங்களுக்கும் நானே ஏற்றலாம் ஐயா சாமி ஊருக்கு கிழக்காண்டு கிளவி நிமிர்ந்தோம்னா ஆமா ஊருக்கு கிழக்கு பக்கம் 5 மூலம் குழி வெட்டிடு வடக்க தெற்க குழி எட்டா நிமிந்துருவா வடக்க தெற்க 5 மூலம் குழி வெட்டிடு அது கிளவி பார்த்து அங்கத்த உங்களுக்கு குழி வேணும் நிமிர்த்துப்படி குழி வெட்டிட்டு வடக்க தெற்க 5 மூலம் குழி வெட்டிட்டு அந்த கிளியை கொண்டு போய் அந்த குழி மேல கவுத்து மேற்க கிழக்க கவுத்து படுக்க வச்சிடு நீ முந்துக்கு வாடா நிமிந்துக்கு வா ஏன் கிளிப்பெல்லாம் திரும்பி அழுக்கிற தூக்கி போய் கவுத்து போடுறான் அப்படி கவுத்து படுக்க வச்சுட்டு இப்படி ஊர்ல வந்து நல்லா வாலிப பசங்களே ஒரு 10 பேரே கூட்டிட்டு போ உங்க பாட்டி 20 பேரே கூட்டுக்கிறேன் கிளியானா வா கை பிடிக்கும் தான் சரியாவா கூட்டின்னு போயிட்டு பெரிய பாறாங்கல்லை 10 பேரு சேர்ந்து தூக்கி அந்த கூனா இருக்கக்கூடிய முதுகு மேல வச்சிடணும் அந்த இப்படி கீழே முதுகு மேல வச்சிடணுமா ஆமா ஒரு 50 பேர் சேர்ந்து அந்த கல்லை தூக்கி வைக்கிறான் முதுகு மேல வச்சுட்டு ஒரு 3 நாள் அந்த பக்கமே திரும்பி அப்படி முந்திருவான் நல்லா செவிக்க முடியல ஆமா 3 நாள் கழிச்சு நீ 4வது நாள் அந்த பூனா இருக்கிற கேள்வியை பிடிக்கவான்னு போய் பார்த்தோம்னா அது நேரா நிமித்திக்கும் ஐயே போட்டானா வாக்கா புலி மேல போய் இப்படி கவுத்து போட்டா வந்து 10 நாள் போகிற கல்ல தூக்கி வந்து 3 நாள் போய் பார்த்தா கருவாடாட்டு நிமித்துக்கும் அப்படி கையெல்லாம் ஜெயிக்கணும் அவரு இப்படி ஜெயிச்சு போது ஐயா சாமி ஊட்டாலே ஜெயிக்கணும் போட்டு வேணாம் ஐயா நல்கண்டே லொலக்காண்டு பண்ணுவான் லொலக்காண்டே நல்காண்டு பண்ணுவான் நல்கண்டே லொலக்காண்டு பண்ணுவான் லொலக்காண்டே நல்காண்டு பண்ணுவான் சாமி லொலக்காண்டு போடுறது எனக்கு தெரியும் கிளியை நிமித்தினாட்டு என்ன நிமித்திட்டு போறேன் ஏமா ஒரு கண்ணு கூடாக்குது ஒரு கண்ணு தெரியுது ஒரு கண்ணு தெரியுது அதுக்கு எதனா வயதுக்குதா ஐயா சாமி அந்த லொலக்கண்ணை நலுக்கண்ணை பண்ணணும்னா அந்த லொலக்கண்ணை நலுக்கண்ணு பண்ணணும் நலுக்கண்ணை லொலக்கண்ணு பண்ணணும்னா
அந்த லொல்லக்கண்ணாக்கிற ஆளை கொண்டு வந்து மாறிய பிடிச்சி மல்லாக்கா தள்ளிடு. புரியுதா தம்பா? ஏய், எதுக்குடா லொல்லக்கண்ணா? நீதான் மாறிய பிடிச்சி மல்லாக்கா தள்ளுறாங்க. அந்த லொல்லக்கண்ணாக்கிற ஆளு நான் எங்க போய் அவளை மாறிய பிடிச்சி மல்லாக்கா தள்ளுறது? மல்லாக்கா தள்ளிட்டு கை ரெண்டும் விரிச்சு போட்டுடு. கைக்கு 2 கூட்டம் போட்டு கட்டிடு. காலை ரெண்டும் விரிச்சு காலுக்கு கூட்டம் போட்டு கட்டிடு. கட்டி போட்டு இந்த சிறு அரிசிக்கு இதல்ல நோயரிசி, அந்த நொய்யரிசி கொண்டு வா. நொய்யரிசியை கொண்டு வந்து அந்த லொல்லக்கண்ணாக்குது. அந்த லொல்லக்கண்ணை ஒண்ணுமே செய்யக்கூடாது. அந்த நல்லக்கண்ணை ரொப்பா கொட்டிடு. அந்த நல்லக்கண்ணை ரொப்பா கொட்டிட்டு குஞ்சாங்கோழிக்குது. அந்த கோழியை கொண்டு வந்து விட்டோம்னா அது கொத்தி 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 எடுக்க அந்த நல்லக்கண்ண ஆயிடும். லொல்லக்கண்ண ஆயிடும். சாமி ஏதோ ஒரு கண்ணா சேர்த்து அதுவும் நக்கிட்டு போட்டுறியா? லொலக்கானுமான புலுக்கானுமான கம்முனு போ. ஐயா சாமி, ஐயா ஆண் வாசைக்கும் பெண் வாசைக்கும் சாமி, கோபத்தை தடைக்க மருந்து உண்டு. கூடாத பெண்களை கூட்டி வைக்க மருந்து உண்டு. சேராத ஆண்களை சேர்த்து வைக்க மருந்து உண்டு. ஆணு பெண்ணு சேரக்கூடிய வசம் உண்டு. ஐயா வசம் உண்டு. ஆம்பளை சேர்ற மருந்து எனக்கு தேவையில்ல. ஆணு பெண்ணு சேரக்கூடிய வசம் இப்ப எனக்கு தேவைப்படுது. நானும் தேடாத இடம் இல்ல, போகாத இடம் இல்ல. ஏமா பொம்மனாட்டி ஆம்பளை சேர்ற மருந்துக்குதா? ஆமாடா சாமி. ஏமா பார்த்தியா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு பொண்ணு மேல ஆசை. அவங்க எப்படியானா வரலால? அந்த பொண்ணு எந்த ஊரு? உங்க சொந்தம் பந்தமா இல்ல அக்கம் பக்கமா எங்க தொலைவு தூரத்துக்கு சொந்தமா? யாரும் எங்க சித்தாப்பு வீட்டுக்குள்ள. சித்தாப்பு வீட்டுக்குள்ள தங்கச்சி ஆகணுமே. சிக்கல ஏன் அவனுக்கு எனக்கு ரொம்ப நாளா பழக்கம். ஏன் உனக்கு மாமாமாக அத்தமாக்கு மாரெல்லாம் கிடைக்கும்? எங்க சீதா போட்டு ஜானிக்கு மாமாக்கு மாறு அத்தமாக்கு மாறு கூட போனா ஒரு நாள் போனா 2 பேரு மாமா வீட்டு பொண்ணுக்குதுன்னா ஒரு நாள் போனாட்டு 4 நாள் அந்த கூட்டாடி போனேன்னா யாரு அந்த பையன் டெய்லி வந்து போறான்னு சொல்லுவாங்க. சீதா வீட்டுல பொண்ணு 24 மணி உள்ளே போறது யாரும் கேக்குறாங்க. தங்கச்சி போட்டுக்கிறாங்க. சரி சரி, அப்படியானா அந்த ஆணு பெண்ணு சேர்றதுக்காக அந்த ஜானகியை உன்னை பார்க்கணும். அந்த ஜானகி உன்னை பார்க்கணும்னா என்கிட்ட சில மூலிகை இருக்குது. மருந்துக்குதா? ஆமா. சொல்லுமா வரலாம். சில மூலிகை என்கிட்ட இல்லாத மூலிகை சொல்றேன். அந்த மூலிகை நீ கொண்டு வரணும். மைக்கெல்லாம் பிடிக்கிட்டு போடு. சில மூலிகை நீ கொண்டு வரணும். என்ன மூலிகை? ஐயா சாமி, அதுக்கு என்ன எங்கிட்ட மூலிகை சொல்றதில்ல, அது இல்லாத மூலிகை சொல்றோம். ஐயா சாமி, குதிரை கொம்பு வேணும் சாமி. குதிரை கொம்பு நீட்டுக்குதா? போய் குதிரை கொம்பு எட்டினாந்து குதிரை கொம்பு எட்டினாந்து ஆட்டுமே. அவன் என்ன உட்காந்து ஆட்டுமே. கசம் பண்ணி போயிடும். ஐயா குந்தாணி வேறு வேணும் சாமி. கிழிச்சது கிருஷ்ணகிரி. குந்தாணி வேறுக்குதா? மரத்துல வெட்டினா ஐயா வழக்கே குழந்தை வேணும் சாமி. ஐயா ஆட்டு முட்டை அறுபடி வேணும் சாமி. ஆமா, ஒரு நாளைக்கு 10 முட்டை வைக்கிற ஆடு. ஐயா